குட்டி, தங்க விலை ஏறிட்டே இருக்கு, தங்கம் வாங்கலையா? மைக்காரே, அதான் வீட்லயே 50 கிலோ தங்கத்தை வச்சிருக்கனே. யார குட்டி சொல்ற? வேற யாரு? என் பொண்டாட்டி தான். அவதான் என் தங்கம், வைரம், செல்லம், வைடூரியம், மாணிக்கம். என் பொண்டாட்டி இல்லாம என்னால வாழவே முடியாது. அவதான் எனக்கு எல்லாமே. அவதான் என்னோட உலகம். ஏங்க, உங்க வீட்டுக்காருக்கு உங்க மேல ரொம்ப பாசம் போல. யோ நிப்பாட்டியா, அந்த ஆள் தான் ஏக்கர் கணக்குல போய் சொல்றாரு. நீயும் மைக்க தூக்கிட்டு வந்துட்ட. குட்டி, கல்யாண வாழ்க்கை நல்லா போக என்ன பண்ணணும்? வீட்டுல அம்மா பேசினா உம்முன்னு, பொண்டாட்டி பேசினா கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். உன்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது? வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி வலிக்கிட்டு போகுது. குட்டி, நேத்து எதுக்கு பொண்டாட்டி உன்னை அடிச்சா? உலகம் முழுக்க தேடினாலும் என்ன மாதிரி பொண்டாட்டி உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னாலுங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு என்ன பைத்தியமா, திரும்பி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தேடன்னு சொன்னேன். போட்டு பொழந்துட்டாங்க. குட்டி, உனக்கு உன் பொண்டாட்டி பிடிக்குமா இல்ல உன் கொழுந்தியா பிடிக்குமா? எனக்கு கொழுந்தியா தாங்க பிடிக்கும். என் பொண்டாட்டி கட்டினதுக்கு கொழுந்தியாவை கட்டி இருக்கலாம். பாத்தீங்களாங்க உங்க புருஷனுக்கு கொழுப்ப? உனக்கு நானே கொஞ்சம் ஓவர். இதுல என் தங்கச்சி கேக்குதா உனக்கு கருவா பையலே. சரி, உங்க புருஷனை பத்தி சொல்லுங்க. யோ, அந்த ஆளை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். குட்டி, லவ் மேரேஜ்னா என்ன, அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன? மைக்காரே, நாமளே ஆசைப்பட்டு தேடி போய் பாலங்கணத்துல விழுந்தா அதுக்கு பேரு லவ் மேரேஜ். அப்ப அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன? ஊரே சேர்ந்து நம்மள பிடிச்சி பாலங்கணத்துல தள்ளி விட்டா அதுக்கு பேரு அரேஞ்ச் மேரேஜ். அப்ப லவ் மேரேஜ் பெஸ்டா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா? பாலங்கணத்துல விழுறது ஆன பிறகு நாமளா போய் விழுந்தான்னா அவங்களா பிடிச்சி தள்ளி விட்டான்னா. பேபி, உங்க புருஷனை பத்தி சொல்லுங்க. என் புருஷன் தான் என் கண் கண்ட தெய்வம். அவர் வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். அவரோட நான் 7 ஜென்மம் வாழணும். உங்க ஹஸ்பண்டுக்கு எதுவும் சொல்றீங்களா? பாசம் அதிகமா இருக்க இடத்துல தான் கோபம் அதிகமா இருக்கும். நான் சண்டை போடல, என் பாசத்தை அதிகமா காட்டுறேன். குட்டி, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவளா இருக்காளே. என்னென்ன சொல்ற பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போட்டாங்க. குட்டி, நேத்து எதுக்கு பொண்டாட்டி உன்னை அடிச்சா? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எரும மாட்டை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு சொன்னாலுங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கு எரும மாடு ஒத்துக்காதுலன்னு சொன்னேன். என்னை போட்டு பொழந்துட்டாளுங்க. புருஷனுக்கும் உத்தம புருஷனுக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி கேக்குற நகையெல்லாம் வாங்கி கொடுக்கறவன் புருஷன். அப்ப உத்தம புருஷன்? வாங்கி கொடுக்கறமா அப்படின்னு சொல்லியே சமாளிக்கிறான் பாரு, அவன் தான் உத்தம புருஷன். அப்ப நீ எந்த புருஷன்? அட, நானும் ஒரு உத்தம புருஷன் தாங்க. குட்டி, யாரா இந்த 2 பொண்ணுங்க? மைக்காரரே, இவங்க வேற யாரும் இல்ல, என் 2 பொண்டாட்டிங்க தான். 2 கல்யாணமா உனக்கு? அட ஆமாங்க, 2 கல்யாணம் பண்ணா ஒருத்தி அடிச்சா ஒருத்தி சோறு போடுவான்னு நினைச்சாங்க. சோறு போடுறாங்களா? யோ, அந்த கொடுமையை ஏன் கேக்குற? ஒருத்தி அடிக்க இன்னொருத்தி புடிச்சுக்கிறாயா? குட்டி, உனக்கு